திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவ விழாவின் 8ஆம் நாளான இன்று ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் மலையப்ப சாமி மகாரதம் எனப்படும் தேரில் வலம் வந்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், விவரங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த 24ஆம் தேதி தொடங்கி தினந்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவானது நடைபெற்றது. இதில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கடந்த 8 நாட்களாக நடைபெற்ற பிரம்மோற்சவ விழாவில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று பிரம்மோற்சவத்தோட 8வது நாளான இன்று காலை மகாரதம் எனப்படக்கூடிய தேரில் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்திற்கு மத்தியில் 4 மாட வீதியில் சுவாமி வீதி உலாவானது நடைபெற்றது. இந்த தேரில் வருவதில் முக்கிய நோக்கமே அலைப்பாயும் மனதை சிதற விடாமல் கட்டுப்படுத்தி சரீரம் என்னும் ரதத்தை நல்வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் மகாரதம் எனப்படக்கூடிய தேரில் பக்தர்களின் கோவிந்தா கோஷத்திற்கு மத்தியில் இந்த வீதி உலாவானது நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்த ரதத்தில் வரக்கூடிய சுவாமியை தரிசனம் செய்தால் மறு ஜென்மம் இருக்காது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகவும் உள்ளது. பிரம்மோற்சவத்துடைய கடைசி வாகனமான குதிரை வாகனத்தில் இன்று இரவு சுவாமி வீதி உலாவானது நடைபெற உள்ளது. இதில் கலியுகத்தில் துஷ்ட சக்திகளை வதம் செய்யும் விதமாக தங்க குதிரை பிரம்மோற்சவத்தையுடைய 8வது நாளான இன்று இரவு கல்கி அலங்காரத்தில் சுவாமி வீதி உலாவானது நடைபெற உள்ளது. நாளை இறுதி நாளான நாளை சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியுடன் பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது. ஜெயக்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.